இந்த வீட்டில் எல்லாரும் பிஸி. கெவின் அம்மா டாக்டர், அப்பா வேலையில பிஸி. இரவு வந்ததும் சாப்பாடு, டிவி, பிறகு ஒவ்வொருவரும் தங்கள் உலகம். அதே வீட்டில் கெவின் தாத்தா மட்டும் தனிமையோட இருந்தார். ஒரு நாள் கெவின் பார்த்தான். தாத்தா பேக்கர் லாட்ல சேர்ல யாரோடோ பேசுற மாதிரி. தாத்தா, நீங்க யாரோட பேசுறீங்கன்னு கேட்டான். தாத்தா மெதுவா சிரிச்சார். நான் டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்த உடனே இந்த நேரத்துல உன் பாட்டியோட உட்கார்ந்து சிரிச்சு பேசுவேன். இப்போ அவங்க இல்ல. ஆனா அவங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட பேசிக்கிறேன். என்னோட மனசை நானே சந்தோஷப்படுத்திக்கிறேன். ஏன்னா என்னோட கூட பேசுறதுக்கு இங்க யாருக்கும் நேரம் இல்ல. சில நேரம் எனக்குன்னு யார் இருக்காங்கன்னு கூட தோணும். அது கேட்டு கவின் மனசு நொந்தது. அடுத்த நாள் அவன் போனை வச்சிட்டு தாத்தா பக்கத்துல உட்கார்ந்தான். நான் இருக்கேன் தாத்தான்னு சொன்னான். அதிலிருந்து அந்த சேர்ல சிரிப்பு திரும்ப வந்தது. பின்னாடி அதை பார்த்த அம்மா அப்பாவும் உணர்ந்தார்கள். அவர்கள் கூட சேர்ந்து பேச ஆரம்பித்தார்கள். அந்த வீட்டில் நேரம் மாறவில்லை. ஆனா மனசுகள் மாறின. வாழ்க்கை மாறிவிட்டது. பிஸி வாழ்க்கையிலேயே இருந்தாலும் நம்ம அருகில் இருப்பவர்களுக்கு கொஞ்ச நேரம் கொடுப்போம். அது அவர்களுக்கு உலகத்திலேயே பெரிய சந்தோஷமாகும்.